அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் கவனம் இல்லாததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம அந்த செயலுக்கான பலனை எதிர்பார்த்து செய்யாதனால தான். ஒரு செயலை செய்யும்போது அதற்கான பலனை கூலி எதிர்பார்த்து செய்ய ஆரம்பித்தோம்னா அந்த செயல்களில் கவனம் வரக்கூடியவர்களாக நம்ம என்ன செஞ்சுருவோம், மாறிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் நபித்தோழர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஒவ்வொரு செயல்களையும் அமல்களையும் செய்வதற்கு முன்பாக என்ன செய்வாங்கன்னா, அதோடைய பலன்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் எப்படி தர்றான் அப்படிங்கிறத எதிர்பார்த்து என்ன செய்யினாங்க, செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழருடைய என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவருடைய தோழருக்கு நண்பருக்கு கடனாக ஒரு தொகையை கொடுக்குறாங்க. கடன் வாங்கிய அந்த நபர் திருப்பி கட்ட முடியாமல் எங்கெங்கெல்லாம் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் மறைஞ்சும் ஒழிஞ்சும் போகக்கூடியவங்களாக இருந்தாங்க. பொறுமையை இழந்த அபு கதாதா ரலியல்லாஹு வீட்டுக்கே போயிடறாங்க. இப்படி வீட்டுக்கு போயிட்டு அந்த நபரை பெயர் சொல்லி வெளியே வாங்கன்னு அழைக்கிறாங்க. அந்த நபரும் வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனேயே அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, என்னை பார்த்து ஒழிஞ்சு மறைஞ்சு போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நபர் திருப்பி ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு கஷ்டத்தில் இருக்கேன், என்னால் உங்கள்கிட்ட வாங்கின அந்த கடனுடைய தொகையை திருப்பி கொடுக்க முடியாது, அதனால தான் உங்களை பார்த்து மறைஞ்சு ஒழிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. உடனே கடன் வாங்கிய அந்த நபர் அந்த நபி தோழர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அழுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு அழகான செய்தியை பதிவு செய்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, மன் நஃபஸ அன் ஹரீமிஹி அவ் மஹா அன்ஹு, யார் கடன்பட்டவருக்காக அவகாசம் அளிக்கின்றாரோ அல்லது தள்ளுபடி செய்கின்றாரோ, கான ஃபீ தில்லில் அர்ஷி யௌமில் கியாமா, நாளை மறுமை நாளில் அவர் அரிசி நிலையில் இருக்கக்கூடியவராக இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நான் செவியுற்றேன். எனக்கு அது இப்போத்தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி அழுகிறாங்க. பாருங்க, ஒரு செயல் ஏற்படும் போது அந்த செயலுடைய பலன் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கக்கூடியவர்களாக நபி தோழர்கள் இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி நம்ம எந்த செயல்களை செஞ்சாலும் எந்த அமல்களை செஞ்சாலும் அதுக்குரிய கூலி என்ன செய்யணும், எதிர்பார்த்து இந்த உலகத்தில் செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையும் நபி தோழர்களுடைய வாழ்க்கை போன்று மிகவும் சிறப்பாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.